டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் மத்திய அமைச்சர் முருகன் முன்னிலையில் விஜயதாரணி பாஜகவில் இணைந்தார். கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கென்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. மார்த்தாண்டத்தில் விஜயதாரணி உருவப்படத்தை எரித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி காங்கிரஸ் கட்சியினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கண்ணுல பட்டுனா என்ன ஆயிருப்பேன், தாராயிருப்போமே. என்னை பாரதிய ஜனதா கட்சி என்னை ஆதரித்து எனக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து எனக்கு மரியாதை கொடுக்கறாங்க. அது மட்டுமல்ல, மக்கள் தளத்தில் பணியாற்ற எனக்கு வாய்ப்புகளை தருவாங்க. கொஞ்சம் கையில காசு இருந்தா தனியா கட்சி ஆரம்பிப்பீங்க, கொஞ்ச நாள்ல அதை கலைச்சிருவீங்க, அப்புறம் எந்த கட்சிக்கிட்டா போறதுன்னு அலைவீங்க, எவரும் சேர்த்துக்க மாட்டோம் உங்களை. விஜயதாரணி அவர்கள் பேசும்போது பாஜகவுக்கெல்லாம் போக போறது இல்ல, அந்த மாதிரி வர்றது எல்லாமே வதந்தி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வேற வாயி, இது நார வாயி. நான் ஒரு போராளி, அது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? சொம்பு ரொம்ப அடி வாங்கியிருக்கே. நான் ஒரு போராளி, அது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நீ என்ன இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தியா, இல்ல ரயில கண்டுபிடிச்சியா, பஸ்ஸ கண்டுபிடிச்சியா? பாத்துக்கலாம். கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப் ஆகுறான், போனா ரத்தம் கட்டிச்சான். பெண்களை எல்லாம் வந்துட்டு நிர்வாணப்படுத்தி கூட்டிட்டு போனதுக்கான ஒரே ரோல் மாடல் கட்சி எது, ஆட்சி எது அப்படின்னு சொன்னா இந்த பாஜக தான். இதுதான் எங்கள் காசேகாவினுடைய மாபெரும் கொள்கை. விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி அவங்க 3 முறை தொடர்ந்து அதே தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்க. காங்கிரஸ் கட்சியில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்தவர். இல்ல பிஜேபிக்கு போன காரணம் அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்புறம் 2021 பாஜக பக்கம் இவர் போய் விடுவார் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போதுதான் இந்த அம்மா சொல்லுது, நான் நெருப்பு, என்கிட்ட எவனும் நெருங்க முடியாது, நெருப்பு இல்லாம புகையாது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட ஏதாவது பேசினாங்களா பாஜக? அப்படி யாரும் பேசல. நான் ஒரு நெருப்பு. தீப்பொறினா எப்படி, அப்படியே கொழுந்து விட்டு எரிவியா? நான் ஒரு நெருப்பு. அக்னியா கக்குவேன். மொத்தத்துல சொல்ல போனா தீ பிளம்பு அக்னி குழம்புடா. நான் ஒரு நெருப்பு. சரி, அக்னி குழம்புங்கிறியே, அது ஒரு கரண்டிய மோந்து இந்த வக்கப்போர்ல ஊத்து, வக்கப்போர் எரியுதான்னு பாப்போம். ஒரு கரண்டி எடுத்து இதுல ஊத்தலாம். நீங்க நெருப்பிலாம் போயாதீங்க, நானே நெருப்பு. டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் மத்திய அமைச்சர் முருகன் முன்னிலையில் விஜயதாரணி பாஜகவில் இணைந்தார். நீங்க என்ன சார் சொன்னீங்க? நான் நெருப்புடா. இனிமே நீ ரெடிமேடு அடுப்புடா. தகுதிக்கு மீறி பேசாத. இப்படி வா, முருவலா 2 தோசை போட்டு சீக்கிரமா எடுத்துட்டு வர. அப்ப யமகண்ட முடியறதுக்கு முன்னாடி உறுதிமொழி எடுத்துடலாமா? தில்லானா திவ்யநாதன் ஆகிய நான் என் பதவி காலம் முடிகின்ற வரை தெருவில் இறங்கி ஆட மாட்டேன். வாங்கின காசுக்கு விசுவாசமாக இருப்பேன். அதாவது பாஜகல அதாவது வெறும் காலி பெருங்காய டப்பா, அது உள்ள ஒண்ணும் இல்ல. அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த டப்பாக்குள்ள போடுறதுக்கு ஆளை தேடுது. அதனால பாஜக இந்த காங்கிரஸ் இருக்கிற நல்ல ஸ்டால்வார்ட்ஸ். இந்த பாரு, ஏற்கனவே இந்த கட்சியில மூஞ்சிய பார்த்து சேர்த்துக்கிட்டது பெரிய விஷயம். அது போக அவன் கைய காலை பிடிச்சி கெஞ்சி இந்த வட்ட செயலாளர் பதவியை வாங்கியிருக்கேன். அதுவும் போக ஸ்ட்ரைட்டா பிரதமர் பதவிக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. இப்படி இருக்கும்போது எங்கிட்ட எட்டக்க மடக்கா கேள்வி கிறுக்கு பிடிக்க வச்சுறாரா, புரியுதா? காங்கிரஸ்ல நல்ல திறமையான ஸ்டால்வார்ட்ஸ், நல்ல சிந்தனை கொண்டவர்கள், நல்ல படித்தவர்கள் என்று பலதரப்பட்ட மக்கள் காங்கிரஸ் இருக்காங்க. இவங்களை அப்படியே கொண்டு போய் பாஜகல அந்த காலி பெருங்காய டப்பால போட்டு உண்மையான பெருங்காயம் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. அது இப்படி சோறுங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுது. பாஜக தன்னுடைய ஆக்டோபஸ் கரங்களை எப்படி நுழைக்க போகுதுன்ட்டு நிறைய பேர் கண் குத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட தந்திரங்கள்லாம் தமிழ்நாட்டில் அவ்வளவு சீக்கிரம் பலிக்காது. சோத்துக்கு பியத்துக்கிற நாய்களா. இப்ப நடத்துற கூட்டம் நடத்துற உங்க அப்பா எந்த கட்சிப்பா? உங்க அப்பா திமுக, உங்க தாத்தா திமுக. இப்படி பாத்தீங்கன்னா இதுல எல்லாரும் அப்படித்தான் இருப்பான். பிஜேபியில ஒருத்தர் சொல்ல அப்படி சொந்தமாவே ஒருத்தன் கூட கிடையாது. நயினார் நாகேந்திரன் ஒருத்தங்கிறான். அண்ணா திமுக சப்பி போட்ட எலும்பு. நம்ம பாண்டியாஸ் ஹோட்டல் எப்படி சப்பி போட்ட எலும்பு மறுபடியும் சூப் வச்சு குடிச்சானுங்க, அந்த மாதிரி சூப் எலும்பாவா நயினார் நாகேந்திரன். இன்னொருத்தருக்கு அவன் பாரு பிபி துரைசாமி. இப்ப இங்க இருக்க வரைக்கும் நல்லா இருந்தான், அங்க போய் தேட மாதிரி மொழிகிறான், இப்படியே மொழிகிறான்.
அவன் நாங்க சப்பி போட்ட எலும்பு குஷ்பு. நாங்களும் கலாய் பூசிட்டோம், காங்கிரஸும் கலாய் பூசிட்டான். வேஸ்டண்டா. கரு நாகராஜன் ஒருத்தன், எர்ணாவூர் நாராயணனுக்கு செருப்பு பொறிக்கு போட்ட பையன். உன் கட்சியில ஒரிஜினலா உங்களுக்கு ஒருத்தர் இருக்கானடா. பாஜகவும் சரி பிரதமர் மோடியும் சரி கடுமையா விமர்சிச்சு பேசின ஒரு சட்டமன்ற கிடையாது. என்னோட கிளிப்பிங்ஸ் எடுத்து கொடுங்க. டேய் களிமண் மண்டையா, அங்க பார். பிரதமர் அவர்கள் நிச்சயமாக நாட்டு மக்களால் புறக்கணிக்கப்பட வேண்டும். அத்தாடி ரொம்ப கொடூரமா பேசியிருக்கனே. பிரதமர் மோடி அவர்களால் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியவில்லை என்றால் உடனடியாக அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். மாட்டிக்கிட்ட பங்கு. அதாவது இப்போ தற்பொழுது இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா முதலாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை பெண்களுக்கு என்ன முக்கியத்துவம் நீங்க பார்க்கணும். பெண்களுக்கு வந்து காங்கிரஸ்ல முக்கியத்துவம் கொடுக்கலன்னு பேசுறது எப்படி இருக்குன்னா, கேட்கறவன் கேனையா இருந்தானே கேப்பையில நெய் வழிதுன்னு வாங்கலாம். அதைத்தான் வந்துட்டு இந்த அம்மா வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. நான் தீரன் மணியரசு. மக்கள் சேவை என் உயிர் மூச்சு. வாய்மையும் நேர்மையும் என் வழித்தடங்கள். ஐயா கண்ணுகளி அவன் புள்ள பெற்றவங்கள நேர்மையான அரசியல்வாதியும் இல்லைன்னு எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அங்க வந்து நீங்க வந்து தலைமை பதவிகளுக்கு பெண்கள் வர முடியாத சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படி புழுகுனி பள்ளிக்கு பிறந்தவனே 3 முறை ஜெயிக்கிறீங்க. அகில இந்திய மகளிர் காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவியும் கொடுக்கறாங்க, கொறடா பதவியை கொடுத்து வச்சிருக்காங்க. சோ இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதுக்கு பிற்பாடும் வந்து எனக்கு அதாவது பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்வது வந்து இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? இந்த அம்மா தாவி இருப்பது கட்சி தாவல். ஏற்கனவே ஒரு கட்சியில், அதுவும் ஒரு தேசிய கட்சியில், அங்கீகரிக்கப்பட்ட சின்ன உள்ள ஒரு பெரிய கட்சியில் எம்எல்ஏவாக இருந்து கொண்டு அந்த பதவியையோ எதையோ ரிசைன் பண்ணாம அப்படியே தாவி இருக்காங்க. இதே மாதிரி இது ஒரு துரோகமும் கூட. இப்படி காசு இல்லாம பிராடு பண்ணி பிழைக்க வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சடா கிருஷ்ணமூர்த்தி. இப்படி கட்சிக்கு பணத்துக்காகவும் காசுக்காகவும் ஒரு பெண் வருகிற ஒரு பெண்ணை பிரதிநிதித்துவப்படுத்தி விட்டு ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருந்த ஒரு நபரை நீங்க வந்து ஓரங்கட்டுறீங்க. பரமசிவம் உன்னோட பொருளாளர் பதவி கணக்கு வழக்கு எல்லாத்தையும் அந்த அம்மா கிட்ட கூட என்னங்க அப்படி திடீர்னு மாத்திட்டீங்க? கட்சிட்டு இருந்தா திடீர் எல்லாம் மாறும். இவ்வளவு பெரிய பதவி கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க எதிர்பார்க்காதது இன்னும் என்னென்னமோ நடக்க போகுது. இப்பதானே கட்சியில சேர்ந்திருக்கீங்க. அதாவது முதல்ல இந்த அம்மா கொஞ்சம் அலப்பறைய பண்ணி எனக்கு வந்து அமித்ஷா வரணும் அல்லது மோடி வரணும், நான் வந்து ஸ்ட்ரைட்டா வந்து தலைகள்கிட்ட தான், பெரிய தலைகள்கிட்ட தான் பேசுவேன். இந்த கட்சியை மாதிரி பாலியல் ஜல்சா கட்சி என்று பெருமிதத்தோட இந்த தமிழ்நாட்டுல இப்படி ஒரு ஜல்சா கட்சியா இருக்கக்கூடியது இது மட்டும்தான். என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்க? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் காங்கிரஸ் கட்சி எந்த அளவிற்கு இந்த நாட்டில் மக்களுடைய கட்சியாக இயங்கி இருக்கிறதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு வேறொரு கட்சி ஆட்சியில இருக்கலாம். வடநாட்டுல நிறைய ஓட்டு விழுந்து ஆட்சியில இருக்காங்க. அங்க இருக்கிற பெண்களுக்கும் புரிதல் வரும்பொழுது நிச்சயமா மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. அதுதான் என்னுடைய முதல் வாதம். குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு அன்னை இந்திரா காந்தி காலத்துல முதல்ல பெண்களுக்கான புரட்சி ஏற்பட்டது. பெண்கள் மீது பார்வை திரும்பியது. பெண்கள் 2ஆம் தர குடிமக்களாக வாழ்ந்து கொண்டு இருந்த இந்த நாட்டில் சுதந்திரம் பெற்ற இந்தியால பெண்களுக்கு என்ன உரிமை இருந்துச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன இருந்தது? நமக்கு சொத்துரிமை கிடையாது. நம்ம கூட பிறப்புகள் கூட நம்மள மதிக்க மாட்டாங்க. நம்ம சொந்தமா எங்க என்னைக்காவது நமக்கு வாய்ப்பு இருந்ததா? நாம போய் வீட்டுல இருக்கவங்கள்ட்ட அனுமதி வாங்கினாதான் நடையில வாச நடப்படியே தாண்ட முடியும். இன்னைக்கும் சில இடங்கள்ல இன்னைக்கும் அந்த நிலைமை இருந்துட்டு தான் இருக்கு. ஆனால் அதுக்கு நமக்கு ஒரு விடுதலையை வாங்கி தந்தது முதலாவது வந்து பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள். அடுத்தபடியா அன்னை இந்திரா காந்தி அவர்கள் தான் அந்த விடுதலையை பெற்று தந்தாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து அந்த விடுதலையை பெற்று தந்தார். பெண்களுக்கு சம சொத்துரிமை 1960களில் அன்னை இந்திரா காந்தி ஜவஹர்லால் நேரு அவர்களால் கொண்டு வரப்பட்டது தேசிய அளவுல. அதே நேரம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 1971 அதை தமிழ்நாட்டின் ஒரு சட்டமாக அங்கமாக மாற்றினார்
தலைவர் கலைஞர் அவர்கள். சொத்துல சம உரிமை தரலனா இன்னைக்கு வீட்டுக்குள்ளே நம்ம இருக்க முடியாது. அதான் நிலைமை. டேய் வெப்பம் கெட்டவன மானம் கெட்டவன உனக்கு எதிராக ஒரு பெரிய மீச. டேய் செருப்பால அடிங்கடா அவனை. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னா எதுல அடிங்கடா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா அப்படியா. படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.